ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடியலே பியூட்டி தமிழ். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் வந்து நிறைய பேர் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவே இருந்தாலும் அவங்க ஸ்கின்னு வந்து சீக்கிரமே வந்து வயதான தோற்றமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ரெமடி ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபர்ஸ்ட்டு ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். நான் இது வீட்டிலேயே செஞ்சது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னில் உள்ள விங்கிள்ஸை கிளியர் பண்ணி நல்ல ஒரு க்ளோவாக கொடுக்கறதுக்கும், டல்லாக இருக்கிற நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கும், நல்லா கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் செகண்ட் வந்து டர்மரிக், அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஆக்னி பிம்பிள்லாம் வராமல் ரொம்ப தடுக்கும். அன்வான்ட் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டிஏஜிங் க்ரீமாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகவும் இருக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை வந்து கிளியர் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து அப்படியே நேச்சுரலாக பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த மிக்சிங் பியூட்டி க்ரீம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தயிர் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சுடு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்படின்னா நிறைய இருக்கும். நம்ம ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடிக்குமே வந்து இது போதுமானதாக இருக்கும். சரி, வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக கிளியராக வச்சுக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கணும். கையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே பயங்கரமான ஒரு க்ரீமியாக இருக்குது. ஃபேஸில் வந்து நான் டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது ட்ரை ஆகிற வந்து எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. நல்லா இழுத்து பிடிக்குது. ஸோ அந்த டைமில் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். வாவ், நிஜமாகவே சொல்கிறேன், நம்மளோட ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைஸாக ரொம்ப வலுவலுன்னு வச்சுருக்கு. இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா வலுவலுன்னு இருக்குது. ஆயிலாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதோட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு முன்னாடியும் இப்போக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு ஃபில்ட்ருமே கிடையாது. நான் வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எந்த க்ரீம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.